வாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருக்கும் வெல்கம் வெல்கம் வாங்க வெல்கம் 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 கெட்ட வார்த்தையில ஏதோ திட்டுறான். கெட்ட வார்த்தை இல்ல தம்பி, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஓஹோ, நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தமா? அட சும்மா இருக்க தம்பி, எங்க ரூம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? எதுக்கு? எங்க முதலாளி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தம்பி. எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம ஆம்பளை கொசுவையும் பொம்பளை கொசுவையும் கூட ரூம்ல விட மாட்டாருன்னா பாத்துக்கங்க. அமெரிக்கால கிரீன் கார்டு ஈஸியா கிடைச்சாலும் கிடைச்சிரும், ஆனா நம்ம ஹோட்டல் ரூம் கிடைக்கிறது கஷ்டம்ல. அப்புறம் எதுக்கு வெல்கம்னு சொன்னேன்? அது ஏன் டியூட்டிங்க. சரி, ரேப்பை சப்பைஸ் எனக்கு கூட்டிட்டு போறேன், அங்க வந்து பேசிடுங்க. ரேப்பு சன்னா? அட பாவி, அது ரிசப்ஷன்டா. அதுதான் உன்னை அவனு நம்மளா? நான் தலையை குண்ட போட வேண்டியதா? வாங்க 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 வாங்க. என்ன எவ்வளவு பிள்ளைலாம் வந்திருக்கிய? என் பேரு நீதி, எங்க அப்பா பேரு நாட்டாம கருப்பையா. இவர் என்ன பஞ்சாயத்து தலைவரா? இப்ப இந்த விளம்பரம் எல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு முதல்ல ரூம் ஊர்ல. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் எந்த ஊரு? பேர் என்ன? அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? விவரம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுங்க. என்னடா மச்சான், இவன் ரேஷன் கார்டு ஏதாவது கொடுக்க போறானா? சும்மாறா, we are just friends sir. ஃப்ரெண்ட்ஸ்களா? அது சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கோம். அது சரி, எத்தனை ரூம் வேணும்? வந்து எங்க ரெண்டு பேருக்கு ஒரு டபுள் பெட்ரூம். ஓவரா பேசாத சார். கேர்ள்ஸுக்கு டபுள் பெட்ரூம், பாய்ஸ்க்கு டபுள் பெட்ரூம், எனக்கு ஒரு சிங்கிள் ரூம். கரெக்டா சொன்னீங்க தம்பி. அவனை பார்த்தாதான் கூத்தாண்டவர் கோயில் கூட்டம் மாதிரியே தெரியறான். பரவாயில்ல, இருந்துட்டு போ. உன் பேரை சொல்லுப்பா. நீ எழுதுமா. என் பேரு விஷால் சார். சுஹாசினி, வீணா, ஜெகன், ஸ்ரீஜா. நீ இல்ல பொம்பளை புள்ள பின்னாடி போய் நிக்கிற. உன் பேரை சொல்லல. சுரேஷ், சிரஞ்சீவி. இவன் பேர் எழுதாத. வாயை ரொம்ப திறந்தேன்னா வாய்க்குள்ள போய் ஈ குஞ்சு பிடிச்சிடும். போ, போய் அவங்க லக்கேஜ்ல எடுத்தா போ. லக்கேஜ் அதிகமா இருக்கு முதலாளி. ஆஞ்சநேயர் ஒத்த கையால சஞ்சீவி மலையை தூக்குறாரு. உன்னால ஏம்பல முடியாது. போல பொத்திட்டு போல. ஆல்ரெடி இருந்தானா சமய தூக்கி தூக்கி இப்படி 3 அடி ஆயிட்டு நீ அப்படியே போறணும். அங்க எங்க போற மூதி? இந்த பக்கமா போற. போற முதலாளி. இவங்களையும் கோட்டை விட்டுறாத தம்பி. வாங்க, அட்வான்ஸ் கட்டுங்க, அட்வான்ஸ் கட்டுங்க. டிவி இருக்கேன்னு ரொம்ப நேரம் டிவி பாக்காதீங்கடே. ஏன்? கரண்ட் பில் அதிகமா இருக்கும்ல. ஓஹோ. குழாய் இருக்கேன்னு தண்ணியை திறந்து விட்டுட்டே இருக்காதீங்களே. ஏன்? டேங்க் காலியா இருக்கும்ல. ஓஹோ. பில்லு மட்டும் கரெக்டா கட்டிடுங்க. கட்டலனா என்ன ஆகும்? என் முதலாளி நெஞ்சு துடிக்குது நின்றபடி. ஏல சிரஞ்சீவி, அவங்களை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு 201ல தினத்தந்தி 5வது பக்கம் பேப்பர் இருக்கும், எடுத்துட்டு வால. 5வது பக்கமா? அது என்னது? ஹோட்டல் மொத்தத்துக்கு ஒரே பேப்பர், ரூமுக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஆனு பழக்காதீங்க, ஈ பேரப்பது. உனக்கும் ஓனருக்கும் கொழுப்பு அதிகம் தான். என்னடி இங்க வந்து நின்னுட்ட? அங்க எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணனும். போலாம் வா. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்டி. அப்புறம் என்ன? இந்த மேட்டர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் அப்புறமா சொல்றேன், முதல்ல உன்கிட்ட மட்டும்தான். என்னடி இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா, ஆனா கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு. ரெண்டும் ஒரே நேரத்துலயா? ஏதாவது சம்திங்? அன்னைக்கு விஷால லவ் பண்றியான்னு கேட்டேன்ல, இப்ப ஃபிக்ஸ் ஆயிட்டு. I love him so much. ஒரு பர்சனை பிடிக்கிறதுக்கு பர்சனாலிட்டி இன்டெலிஜென்ட் போதும். அந்த இஷ்டம் காதலா மாறுறதுக்கு இன்னும் கூட குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னல. இந்த ஜர்னில அவனோட ஹியூமனிட்டி, கல்ச்சர் ரெண்டுத்தையும் பார்த்தேன். அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். மை வுட் பி விஷால். இந்த மேட்டர் விஷாலுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? நோ சுகாசினி, உனக்கு பிடிக்கலையா? நீ டைரக்டா சொல்ல போறேன்னு சொல்றதா எனக்கு பிடிக்கல. இதுல தப்பு என்ன இருக்கு? லவ் பண்ணது நீதான், அவன் கிடையாது. அட்லீஸ்ட் அவன் மூட் என்னன்னு தெரிஞ்சுக்காம பிளைண்டா உன் லவ் சொல்ல போறியா? பின்ன எப்படி? லவ் லவ்லியா டீல் பண்ணணும் சுகாசினி. பொதுவா காதல் ரொம்ப சென்சிட்டிவானது, அதோட விஷால் ரொம்ப சென்சிட்டிவானவன். அதனால இந்த மேட்டரை நானே டீல் பண்றேன். நீயா? மீடியேஷனா? டைம் வேஸ்ட். விருப்பப்பட்ட விஷால விரும்புறதுக்கு டைம் எடுத்துக்கிட்ட நீ இப்போ விஷால் உன்னை விரும்புறானா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டியா? உனக்கு அவசியம் இல்லாம போலாம், ஆனா எனக்கு அவசியம். ஆமாண்டி, உன் லவ் முதல்ல என்கிட்ட தானே சொன்ன. அதனால உன் லவ் சக்சஸ் ஆக்க வேண்டிய பொறுப்பு சென்டிமெண்டா எனக்கு இருக்குடி. அதனாலதான் சொல்றேன், விஷால் கிட்ட நானே பேசிக்கிறேன். ட்ரஸ்ட் மீ. ரியலி? Thank you so much. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே.
கவிதையானவள் ஓ திருக்குறள் புகழாய் நிலைத்து போனவள் கம்பனின் கையால் கவிதையானவள் ஓ திருக்குறள் புகழாய் நிலைத்து போனவள் காதலின் வீணை இசையானவள் ஆசைகள் தூண்டும் அதிசயமானவள் காதலின் வீணை இசையானவள் ஆசைகள் தூண்டும் அதிசயமானவள் கம்பனி கையால் கவிதையாகினே தீனை வருடும் தென்றலாகினே கண்ணினிமைகள் அழகா கண்டே கருமணிகள் அழகா பெண்ணி மனது அழகே அதிலே பிறக்கும் கனவு அழகே கவிதையானவள் ஓ திருக்குறள் புகழா நிலைத்து போனவள் கம்பனின் கையால் கவிதையாகினேனோ தீயலில் வருடும் தென்றலாகினே சிரிக்கும் இதழ்கள் அழகா அவைகள் சிந்தும் வெட்கமழகா அழகையாளும் அழகா உந்தன் சீந்தும் விதைகள் அழகே கவிதையானவள் ஓ திருக்குறள் புகழா நிலைத்து போனவள் கம்பனின் கையா கவிதையானவள் ஓ திருக்குறள் புகழா நிலைத்து போனவள் கம்பனின் கையா கவிதையாகிறாய் ஓ திருக்குறள் புகழா நிலைத்து வாழ்கிறாய் விஷால் கமென் என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா எல்லாம் எங்க போறோம் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கணுமா சொல்லணுமா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு சரி என்னன்னு சொல்லு காதலை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன தமிழ்ல 3 எழுத்து இங்கிலீஷ்ல 4 எழுத்து அவ்வளவுதான் திறமையா பேசுறேன்னு நினைப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு காதல்ங்கிறது ரொம்ப அற்புதமான கனவு கனவுல கூட கனவு அழகாதான் இருக்கும் கண்ணை திறந்தாதான் உண்மை என்னன்னு புரியும் கனவு நிஜமானா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்ல எனக்கு எதுவும் தெரியல பி சீரியஸ் விஷால் நம்மள பத்தியே கனவு காண்றவங்க
நம்மள பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறவங்க நமக்காக வாழ்றவங்களும் சில பேர் இருக்காங்கல்ல, அது உனக்கு தெரியும்ல. அதையே என்கிட்ட சொல்ற? இந்த மேட்டர் உனக்கு சம்பந்தப்பட்டனாலதான். இப்ப நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? சுஹாசினி. அவ சீரியஸா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா விஷால். அந்த விஷயத்தை இப்பதான் என்கிட்ட சொன்னா. நீ என்னப்பா சொல்ற? இதுதான் என்னோட முடிவு, புரிஞ்சுதா? விஷால், மறுபடியும் நல்லா யோசிச்சு பாரு. என் மனசுல உள்ளது ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். ஸ்நேகம் நதி மாதிரி, அதுல நாத்து நட முடியாது. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லு. விஷால் கிட்ட சொன்னியா? என்ன சொன்னா? என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டானா? சொல்லு ஸ்ரீஜா, டென்ஷன் பண்ணாத. எஸ்ன்னு சொன்னானா? நோன்னு சொல்லிட்டானா? பின்ன என்னதான் சொன்னா? என்னடா இது ரோபோ மாதிரி ஹெட் நாடிங்? அட்லீஸ்ட் என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல இல்லையா? அதாவது சொன்னானா? டோன்ட் எக்ஸைட். அவன் எதுவுமே சொல்லலப்பா. பட் உன் மேல விருப்பம் மட்டும்தான் இருக்கு சுஹாசினி. பட் அவன் டிஃபரெண்டான ஃபெலோடி. அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தையும் வெளிப்படையா பேச மாட்டான். அப்போ என் ப்ரப்போசல் டேக் சம் டைம். தேங்க் காட். ஸ்ரீஜா, லவ் பண்றது ரெண்டு உடல் கிடையாது, ரெண்டு மனசு. காதல் ஒண்ணு விளையாட்டு கிடையாது, அது ஒரு தவம். என் லைஃப் விஷால் கூட தான். சாதிச்சு காட்டுறேன். Don't wait and see.